நிகழ்ச்சியிலே மரணத்தை பற்றிய ஒரு சில நினைவூட்டல்கள். நாம் அந்த மன்னரின் வீட்டுக்காக நம்மை நாம் தயார்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரே சந்தர்ப்பம் இவ்வுலக வாழ்க்கைதான். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை விசுவாசிகளே மூமின்களே என்று அழைத்து சொல்கிறான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறான். அந்த செய்தி என்னவென்றால் வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். நடுவில் சகோதரர்களே, அதாவது நாளைக்காக என்று சொன்னால், உதாரணமாக நாம் நாளை வெக்கேஷன் போக போகின்றோம், நாளைக்கு நாம் விடுமுறையில் ஊருக்கு போக போகின்றோம்னு சொன்னால் இல்லையே அந்த நாள் எப்படி இருக்கும்? நாம் மிகவும் பரபரப்பாக பிஸியாக இருப்போம். இல்லை, ஒரு நாளைக்கு நாம் ஊருக்கு போகிறது இருக்கிறோம், அதற்கு ஏற்பாடு, பயண ஏற்பாடு, எவ்வளோ விஷயங்கள் அது இருக்குது. நாளைக்கு வெக்கேஷன் போகிறதா பயணம் போகிறவங்க காரணி, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறது பயணம் நமக்கு இருந்தால் அப்படியே நினைப்போம். அல்லாஹ் சொல்றான், நாளைக்காக, அதாவது நாளைக்காக நீங்கள் எதை உட்படுத்தி இருக்கிறீர்கள். உதாரணமாக அங்கு ஒரு வருடத்துக்கு பிறகு 2 வருடத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லவில்லை. இங்கு சொல்வது நாளை. எனவே நாளைக்காக நாம் எதை தயார்படுத்துகிறோம் சொன்னால் பின் போட முடியாது, அதை என்ன செய்ய முடியாது, நாம் தள்ளி போடவோ பின் போடவோ முடியாது. அந்த தயாரிப்பு என்பது அதில் நாம் அந்த தயாரிப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமது மன்னரை வீடு. மன்னரைக்காக, மறுபடிக்காக எதை நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். நடுவே சகோதரர்களே, இவ்வுலக வாழ்வு என்பது நாம் மறுபடிக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரே சந்தர்ப்பமாக, இறுதி சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதை மூமின்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களாக உள்ளார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகின்ற போது அவர்கள் கபருடைய வாழ்வை பற்றி சொல்கிறார்கள், மன்னரை வாழ்வை பற்றி, மன்னரை வாழ்வினுடைய அந்த சூழ்நிலையில், அந்த மன்னரை வாழ்வில் ஒருவர் கொண்டு போய் வைக்கப்படுகின்ற அந்த முதலாவது நாள் எப்படி இருக்கும்? அவர் கொண்டு போய் வைக்கப்படுகின்றார். அந்த வைக்கப்படுகின்ற அந்த முதல் நாள் அங்குதான் அவருடைய விசாரணை அங்கு ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சுப்ஹானல்லாஹ். நபிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையிலே ஒரு மனிதன் அந்த மன்னரை வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய சோதனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அந்த உரையை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் வஜ்ஜல் முஸ்லிமூன வஜ்ஜா என்ற ஹதீஸிலே புகாரிலே வருகிறது. அதாவது அப்படியே அங்கு இருந்த நபித்தோழர்களெல்லாம் அச்சத்தால் கதறிவிட்டார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வஹீயின் மூலம், அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலம் மக்களுக்கு அந்த வாழ்வை பற்றி சொல்கிறார்கள். எனக்கு நடுமையான சகோதரர்களே, இன்று நாம் வாழ்கிற உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய உலகத்தினுடைய சுகபோகங்களும் இன்றைய உலகத்தினுடைய ஆடம்பரங்களும் நமக்கு எதை மறக்கடிக்க செய்திருக்கிறது என்று சொன்னால், மன்னரை வாழ்வை, மறுமை வாழ்வை, அதற்குரிய தயாரிப்புகளை எல்லாம் மறக்கடிக்க செய்திருக்கிறது. இன்றைக்கு பல உள்ளத்தில் கையை வச்சு கேட்டுப்பாருங்க. நாங்கள் தக்பீர் கட்டுறோம், தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை மேக்சிமம் எவ்வளோ நேரம் சொல்லுவோம்? மேக்சிமம் எவ்வளோ நேரம் எடுப்போம்? தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை எவ்வளோ நேரம் அந்த தொழுகை
4 ரக்காத்துகளாக மிக கூடி போட்டு நம்ம 10 நிமிடம் வராது. நாம் எடுக்கக்கூடிய நேரம் ஒரு 2 ரக்காத் தொழுகைன்னு சொன்னால் அதை விட குறைந்த நேரம். நாம் நமது உள்ளத்தில் கையை நாம் கேட்போம்னு சொன்னால் இந்த 5 நிமிடங்கள், இந்த 10 நிமிடங்கள் அந்த முழு ஈடுபாட்டோடு நாம் அந்த தொழுகையை தொழுகிறோம். கேட்பார்கள், நாம் அந்த 10 நிமிஷம் பெரிய நேரம் கிடையாது, ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த தொழுகை நமது உள்ளம் அந்த தொழுகையில் இருக்குதா? நாங்கள் ஒரு முழு ஈடுபாட்டோட கவனத்தோடு அந்த தொழுகையை நாம் தொழுகிறோம். சுப்ஹானல்லாஹ், எத்தனை சிந்தனைகள், உலக சிந்தனைகள், நமது வியாபாரம், தொழில், இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அப்படியே வந்து முன்னாடி நிற்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு என்ன செய்யும்? மனிதன் உலக வாழ்வில் மூழ்கி விட்டான். அவனுடைய இந்த உலக வாழ்க்கையை அவனை பிஸியாக்கி விட்டது. அதுதான் அவனுடைய குறிக்கோளாக லட்சியமாக மாறிவிட்டது. எந்த அளவுக்குன்னா 5 நிமிடம் தொழுகையை கூட அவனால் என்ன செய்ய முடியாது, அந்த முழு கவனத்தோடு தொழ முடியாத அளவுக்கு நிலை மோசமடைந்திருக்கிறது. நன்மை சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைகளின் பக்கம் சென்றால் அவருடைய தாடி நனையும் வரை அவர்கள் அழுவார்கள். இந்த நபித்தோழர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு வழங்கிய நன்மாராயம் அல் உஸ்மான் ஃபில் ஜன்னah, உஸ்மான் சுவர்க்கத்தில் இருப்பார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுவர்க்கவாதிகளாக இந்த பூமியில் நடமாடுகிறார்கள். அவங்க இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுவனவாதிகள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அது உறுதியான விஷயம், அதில் மாற்றமே இல்லை. அவர் கபர்களின் பக்கம் சென்றால் நாளை நனையும் வரை அழுவார்கள். அவரிடம் கேட்கப்படும், இதை பற்றி நீங்கள் சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இவைகளை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவு கூறப்படுகின்ற ஒரு முறை தடவை நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை. அவர்கள் சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கேட்கிறது, மன்னரை இந்த கபர் இருக்கிறது, இதுதான் மறுமை பயணத்தினுடைய முதல் வீடு. மறுமை பயணத்தின் முதல் வீடு இதுதான். அவ்வளவு மனாசில் ஆகா, அதுதான் முதல் வீடு. நான் வாழ்வதல்ல, எது முதல் வீடு? கபர் தான் முதல் வீடு. அதில் அவன் வெற்றி அடைந்தால் அவனுக்கு தொடர்ச்சியான வெற்றிகள், அதில் அவன் தோல்வி அடைந்து விட்டால் தொடர்ச்சியான தோல்விகள். இன்றைக்கு எழுது பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நாம் ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு என்ன செய்வோம்? மண்ணறைகள், அந்த மண்ணறைக்கு செல்வோம். அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கப்படுகிறது. அங்க இருப்பாங்க நூற்றுக்கணக்கானவங்க, அங்க இருப்பாங்க. நறுமை சகோதரர்களே, அங்கு யாருடைய கண்களிலும் கண்ணீரை காண முடியவில்லை. என்னை சேர்த்து நான் சொல்கிறேன், என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கு யாருடைய கண்களிலும் கண்ணீரை காண முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் மன்னர்களின் பால் சென்று விட்டால் நாளை நடைமுறை நன்மார்கள். இன்று சுப்ஹானல்லாஹ், நமது உள்ளங்கள் எந்த அளவு அதை கடுமையாக விட்டது என்று சொன்னால், கபருடைய வாழ்வு, அந்த கபர்களுக்கு மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு பழகியவர்கள், பேசியவர்கள், உரையாடியவர்கள், அவர்கள் அந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களோடு எனக்கு பேச முடியாது, அவர்களும் சுபசெய்தி விசாரிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை ஒரு திரைக்கு பின்னாலோ வாழ்வது. நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இன்று ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இன்று எந்த அளவுக்கு மக்களுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மோகம் என்று சொன்னால், கபர்களுக்கு சென்றாலும் அந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி அந்த சிந்தனை அவர் கொஞ்சம் நேரம் கூட தங்களுடைய சிந்தனைக்கு எடுக்க அவர்கள் தயாரில்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த சிந்தனையை கொண்டு வருவதற்கு தயாரில்லை. அங்கு போய் என்ன செய்யறாங்க? தங்களுடைய வியாபாரத்தை பற்றி பேசுறாங்க, பிசினஸை பற்றி பேசுறாங்க, கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுறாங்க, வீட்டை கட்டி முடிஞ்சிட்டாங்களான்னு கேட்கிறாங்க, வீட்டு வேலை நடக்குது, எப்படி அந்த வேலை முடிச்சிட்டீங்களா, எங்க வச்சு பேசுறாங்க? ஒரு ஜனாசா அடக்கப்பட்டு அங்கு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
தயாரில்லை, அதை தங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாரில்லை என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த உள்ளங்களுடைய நிலை என்ன? ஒரு பயங்கரமான நிலை இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைகளை நீங்கள் தரிசியுங்கள், அதற்கு நான் உங்களுக்கு அனுமதி வழங்குவது எதற்காக என்று சொன்னால் அது உங்களுக்கு மறுமை வாழ்வை பற்றிய அந்த சிந்தனையை நினைவை கொண்டு வர வேண்டும், அதற்கு தான். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அந்த நினைவு நமக்கு வருவதில்லை. அங்கு சென்ற தோள்களில் சுமந்து சென்று ஜனாசாவை அடக்கக்கூடிய படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகையில் அவங்கள்ட்ட என்ன கிடையாது. எத்தனையோ ஜனாசாக்கள் சில மக்கள் ஊர்ல பார்ப்பீங்க, ஒரு ஜனாசாவை கூட தவற விட மாட்டாங்க, எல்லா ஜனாசாவுக்கும் செல்லக்கூடியவர்கள். அப்படியானவங்களை பார்ப்பீங்க, தொழுகிறார், தொழாதவர்கள். நீங்க என்ன படிப்பினை பெற்றீர்கள் இதன் மூலம்? நீங்க ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் அந்த ஜனாசாவுக்கு செல்வது என்பது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன? சுப்ஹானல்லாஹ், என்னோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவர், உரையாடியவர், அவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான், மறுபடியும் அவனை என்னால் பார்க்க முடியாது. நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், என்ன படிப்பினையை பெற வேண்டுமோ அதை பெற தயாரில்லை, அந்த படிப்பினையை பெறுவதற்கு தயாரில்லாத ஒரு நிலை. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அதிகம் நினைவு கூற சொன்னார்களோ அந்த மௌத் இன்று நமது உள்ளங்களை விட்டு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலக விஷயங்கள், உலக காரியங்கள் எந்த அளவுக்கு ஒருவரை மூழ்கடிக்க செய்து விட்டது என்று சொன்னால் அவர் சொல்கிறார், எனக்கு எதற்கும் நேரம் இல்லை, சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லை, தூங்குவதற்கு நேரம் இல்லை, மனைவி பிள்ளைகளோடு உட்கார்வதற்கு நேரம் இல்லை. சரி, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க எதை சாதிக்க போறீங்க? இதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொல்லி நீங்க சம்பாதிக்கின்றீர்கள், உழைக்கின்றீர்கள். இந்த சம்பாதிக்கும் இந்த உழைப்பெல்லாம் இதுல வந்த ஒரு இலக்கு என்ன? இதெல்லாம் நீங்க பிரிந்து செல்ல வேண்டும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த அனைத்தை விட்டு நீங்கள் பிரிந்து சென்றே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்றான் என்று சொன்னால், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர், உலகம் அவர்களை மூழ்கடித்து விட்டது. எதுவரை? சிலவரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, எப்படி பதில் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு பதில் வரும், தொழுகைக்கு வாங்க, மார்க்க விஷயங்களுக்கு வாங்க, நல்ல காரியங்களுக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடும் பாயின்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகள் இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லுவார். அல்லது அவர் பிசினஸ்ல ஏதாவது ஒரு தாக்கத்து இருக்கும், அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லுவார். என் அருமையான சகோதரர்களே, இப்படி சொல்லக்கூடியவர்களை இது விடுவன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா ஸுர்துல் மகாபிர் என்று சொல்கிறான். உலகம் இருக்குதானே, அவனை மரணிக்கும் வரை விடாது என்று குர்ஆன் சொல்லுது. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஹதீஸை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லாதவனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும்? பேராசை வர வேண்டும். தன்னிடம் இல்லை, தனக்கு வேண்டும் என்ற பேராசை வருவது நியாயம். இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா புகாரில் இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அன்ன இப்ன ஆதம ஊதிய வாதியன் மலக்கு மின் தஹப், அதாவது தங்கத்தாலான ஒரு ஓடை ஆதமுடைய மகனுக்கு, மனிதனுக்கு இருக்கிறது. 1 கிலோ 2 கிலோ அல்ல, எப்படி தங்கத்தாலான ஒரு ஓடை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவன் 2வது ஒன்றை விரும்புவான். இந்த செய்தி உனக்கு என்ன சொல்லுது? இந்த செய்தியில் உங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், அதாவது பேராசை யாருக்கு அதிகம் என்றால் உள்ளவனுக்கு அதிகம். யாருக்கு? இல்லாதவனுக்கு இல்லை. பேராசை அதிகம் யாருக்கு? உள்ளவனுக்கு தான் அதிகம். இந்த செய்தி சொல்லுது, தங்கத்தால் ஒரு ஓட அவனுக்கு இருக்குது, அவன் 2வது ஒன்று தனக்கு வேண்டும் என்று விரும்புவான், 2வது 3வது தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆதமுடைய மகனுடைய இந்த பேராசையெல்லாம் எது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொன்னால் மௌத், மரணம். அது வரைக்கும் என்ன செய்வான்டா, அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். நன்மையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் என்ன நினைக்கிறோம்? என்ன சில உலக சில பிரச்சனை இருக்குது, சில அந்த பிரச்சனைகளை முடித்து விட்டு நான் என்ன செய்வேன்? நான் தொழுகைக்கு வந்து விடுவேன், இபாதத்துக்கு வந்து விடுவேன், மார்க்கத்துக்கு வந்து நடக்கவே நடக்க.
ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்றார்? ஃபலா தகுர்ரன்னகும் பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்வில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்ற வார்த்தைய? ஏமாற்றம் என்றால் என்ன? ஏமாற்றம் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுதா என்ன உங்களுக்கு அதுக்கு புரியுது? அல்லாஹ் தஆலா இங்க பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் ஃபலா தகுர்ரன்னகும், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற குர்ஆன். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான் என்றால் அதிலிருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்க வேண்டும்? என்ன மெசேஜ் நீங்க பெற வேண்டும்? அப்ப இந்த வாழ்க்கை போலி என்று தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்றால் இது போலி என்று அர்த்தம். அல்லாஹ் மறுமையை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றான்? வஃபி ذلك فليتنافس المتنافسون, போட்டி போடுபவர்கள் இதில் போட்டி போடட்டும். எதுல? மறுமைக்காக. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமல் العاملون, நீங்க செயல்பட விரும்புறீங்களா? இதுக்கு செயல்படுங்க. எது? மறுமை. சுப்ஹானல்லாஹ். வேறு நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், நாங்கள் சில மௌத்து செய்திகள், மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒருவர் மரணிக்கிறார் என்பதை விட கவலையானது தெரியுமா? ஒருவர் மரணிக்கிறார் என்ற அவருடைய அந்த மரண செய்தியை விட கவலை அளிப்பது என்று சொன்னால் அவர் தொழுகையாளியாக இருக்கவில்லை. ஒருத்தர் மரணிச்சிட்டார் ஊர்ல, அடுத்த செய்தி என்ன தெரியுமா வருது? அவர் தொழுகையாளியாக இருக்கவில்லை, அவர் தொடரவில்லை. சுப்ஹானல்லாஹ். மௌத்தை விட பல மடங்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க. அதாவது கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்ற ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சில கபர்களின் பக்கமாக நடந்து செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த கபர்களுக்குரியவர்கள் யார்? இது யார் அடக்கப்பட்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றார்கள், இன்னார் 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 இவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி நபி தூதர் பதிலளிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ், ரகஅதானி அஹப்பு இலா ஹாதா மின் பகியத்தி துன்யா என்று சொன்னார்கள். இவர்கள் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவர்களுக்கு 2 ரக்அத்துகள் தொழுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுமாக இருந்தால் அவங்களுக்கு என்னது? 2 ரக்அத்துகள் தொழுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது 2 ரக்அத்துகள் தொழுவதற்கு உங்களுக்கு அவகாசம் வேண்டுமா என்று கேட்டால் அவங்க எதை தெரிவு செய்வாங்க? 2 ரக்அத்துகளை தான் தேர்வு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களை, தபரானிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஷேக் நாஸிருddin அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது மன்னரை வாசி ஒருத்தர் எழுப்பி, நல்ல காரணம் செய்தி, மன்னரையில் அடக்கம் மரணித்த ஒருவரை எழுப்பி அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறது, தேர்வு. 1-2 ரக்அத் தொழுவது. அடுத்து என்ன சொன்னா, இந்த உலகத்தில் அனைத்தையும் நீங்க எடுக்கலாம். இதை நீங்க எதை விரும்புறீங்க என்று கேட்டால் அவர் எதை தேர்வு செய்வார்? 2 ரக்அத்துகளை தான் அவர் தேர்வு செய்வார். ஏன்? சுப்ஹானல்லாஹ். அவர் எது உண்மை என்பதை கண்டுகொண்டார். அப்படிதான் ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து உயிர் பிரியும் போதே அவருக்கு எது தெரிஞ்சிடும்? இந்த உலக வாழ்க்கை போலி என்பது தெரியும். இந்த உலக வாழ்வும் போலியானது என்பது தெரிந்துவிடும். அவர் சொர்க்கத்தை நேரடியாக கண்களால் பார்ப்பார், நரகத்தை நேரடியாக கண்களால் பார்ப்பார், மலக்குகள் மாணவர்கள் இறங்கி வருவார்கள், இதையெல்லாம் கண்களால் பார்ப்பார். இதெல்லாம் செய்வார், கண்களால் பார்ப்பார். அவருக்கு எது தெரியுமாங்க? நான் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, இது போலியானது. அப்ப இதுவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி அப்ப நமக்கு எதை சொல்லுது? இன்று நாம் கோடிக்கணக்கான ரக்காத்துகள் தொழுவதற்கு நமக்கு நேரம் இருக்குது, ஆனா தொழுவதும் இல்லை. ஃபர்தை தொழுவதற்கு கூட நேரம் இல்லை. நம் மீது விதியாக்கப்பட்ட தொழுகையை கூட சரியாக நிறைவேற்றுகிறோம் இல்லை. நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், புகாரில 2817வது செய்தி,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற ஒரு செய்தி, அதாவது மா அஹதுன் யதுகுலுல் ஜன்னஹ் யுஹிப்பு அன் யர்ஜிஅ இலா துன்யா வலஹு மா அலல் அர்தி மின் ஷை. அதாவது சொர்க்கத்தில் ஒருத்தர் நுழைஞ்சிட்டார் என்று சொன்னார், ஒருவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னால், இன்னொரு ஹதீஸ் எப்படி சொன்னால், ஒரு அடியான் மரணிக்கிறார், ஒரு அடியான் மரணிக்கிறது, இது புகாரியுடைய ரிவாயத். ஒரு அடியான் மரணிக்கிறார், அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர் கண்டுகொண்டார். என்னென்ன இவருக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அவர் கண்டுகொள்கிறார். இவருக்கு திரும்ப என்ன ஒரு அவகாசம் கொடுக்கப்படுது, உலகத்தில் உள்ள அந்த அனைத்தும் உங்களுக்கு தரப்பட நீங்க உலகத்துக்கு போங்கன்னு சொல்லப்படும். மரணித்தவருக்கு என்ன செய்தார், அவருக்கு என்னென்ன நட்பாக்கியங்கள் அல்லாஹ்விடம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அனைத்தும் அவருக்கு தெரிந்துவிட்டு சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அவருக்கு சொல்லப்படுகிறது உலகத்தில் உள்ள அனைத்தும் உமக்கு வழங்கப்படும், நீர் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னால் அவர் மறுபடியும் உலகத்துக்கு வருவதை விரும்பவே மாட்டார். சொல்றான் தூதர் சொன்ன வார்த்தைகள் புகாரில பதிவாக இருக்கிறது. எனவே நன்மையான சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் இது முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது. யாராவது ஒரு மரணித்து விட்டால் அல்லாஹ்விடம் உள்ள அந்த ஹைர்களுக்கு முன்னால் அவருக்கு உலகத்துள்ள அனைத்தும் மறுபடியும் தரப்படும், நீங்க உலகத்துக்கு செல்லுங்க என்றால் அவர் விரும்ப மாட்டார், அவர் ஒருபோதும் அதை விரும்ப மாட்டார். எனவே நன்மையான சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு போலியான வாழ்க்கை. இந்த போலியான வாழ்க்கை நமக்கு எதற்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையான வாழ்வை தயார்படுத்துவதற்கு அதுக்கு தரப்பட்டிருக்கிறது. எது நிலையான வாழ்க்கையோ, நிரந்தரமான வாழ்க்கையோ, உண்மையான வாழ்க்கையோ, அதற்காக நம்மை நாம் தயார்படுத்துவதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நடுவே சகோதரர்களே, நமது உள்ளங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உடல்ல இருந்து உயிர் பிரிந்தால் கண்ணீர் வடிக்கக்கூடிய யாரும் உள்ளம் மரணித்து விட்டால் கண்ணீர் வடிப்பதில்லை. எடுத்து பாருங்கள், உடல்ல இருந்து உயிர் பிரிகிறது, அவர் மரணித்து விட்டார், அவரை சூழலிருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களை, இதைவிட கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒருவருடைய உள்ளம் மரணித்து விட்டால், அல்ல புரிஞ்சுக்கோ, உள்ளம் மரணித்து விட்டால் அதுதான் கவலையான விஷயம். உள்ளம் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் மரணித்தவன். நல்ல புரிஞ்சுக்கோ, ஹதீஸ் தெளிவாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறுபவனுக்கும் நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் என்ன, உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு தொழ முடியுமா? தொழ முடியாது. குர்ஆன் ஓத முடியுமா? ஓத முடியாது. திக்ர் செய்ய முடியுமா? முடியாது. நோன்பு வைக்க முடியுமா? சதகா செய்ய முடியாது. அவர் மரணிச்சிட்டார். அதே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, இது எதையுமே செய்யறாரு இல்லை, தொழுகின்ற அறிவு இல்லை, குர்ஆன் ஓதுகிற அறிவு இல்லை, தான தர்மம் செய்கிற அறிவு இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறுற அறிவு இல்லை. இப்ப ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதா? மரணித்தவரும் இதெல்லாம் செய்ய முடியாது, உயிரோடு இருக்கிறாரு, இவர் செய்கிறார் இல்லை. இவர் யாரு? அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் மரணித்தவன். அல்லாஹ்வை நினைவு கூறாதவனை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் மையித். இதை விட ஒரு கேவலம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் யாருதான்? அவன் ஒரு செத்த பிணம். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, நமது உள்ளம் மரணித்து விட்டது என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? இது முக்கியமான விஷயம். நமது உள்ளம் மரணித்து விட்டது என்பதற்குரிய அடையாளம் நமக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு உடம்புல என்ன பார்க்குறோம், கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறோம், சுகரை செக் பண்ணுறோம், அதெல்லாம் பார்க்குறோம், ப்ரெஷர் செக் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, மெஷின் இருக்குது, அப்படிதானே? அதெல்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எதை நாங்கள் செக் பண்ணுறோம்னா உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகள் நாங்கள் செக் பண்ணுறதுக்குள்ள மெஷின் நம்மகிட்ட இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அளவுகோலை சொல்கிறேன், இது முக்கியமான அளவுகோல். உள்ளம் மரணித்து விட்டது என்பதற்குரிய அளவுகோலை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு பாவத்தின் முன்னால் நீங்கள் கவலைப்படவில்லை என்றால், நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்க, ஒரு தவறு செய்றீங்க, அந்த பாவம் அந்த தவறு உங்களோட உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தவில்லை என்றால் உங்களோட உள்ளம் மரணித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துக்குள்ள முறையடியா வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு
பாவத்தை ஒருவன் செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட கவலை, நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், நான் செய்தது தவறை, எனக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தவறிவிட்டது, ஒரு நேர தொழுகை என்னை விட்டு தவறிவிட்டது என்ற இந்த குற்ற உணர்வு இருக்குது. இது யாருக்கு ஏற்படவில்லையோ அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது. இது ஆல் டேஞ்சரான இடம். நடுவான சகோதரர்களே, எப்போதும் எமது உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும். நமது உள்ளம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? அந்த ஈமானிய உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ளம் மரணித்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தால், ஒரு பாவத்தை செய்தால் உடல்ல எங்க பாதிப்பு ஏற்படுது சொல்லுவோம். ஒரு மனிதன் தவறு செய்யறான், பாவம் செய்யறான். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் போது உடல்ல எங்க பாதிப்பு ஏற்படுது? இப்ப நாங்க சாப்பிடும் போது என்ன செய்யுது? சுகர் அதிகரிக்குது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்வோம்? அதுக்குரிய மருந்துகள் இருக்கு, அல்லது உணவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்படி இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒருவன் ஒரு பாவத்தை செய்யறான், ஒரு தவறை செய்யறான் என்றால் அது அவனோட உடல்ல எங்க பாதிப்பு ஏற்படுத்துது? உள்ளத்தில் சொல்றாங்க, நுக்தத்துன் சௌதா, ஒரு கரும்புள்ளி அந்த உள்ளத்தில் விழும். அப்படிதானே? நீங்க ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழும். நுக்தத்துன் சௌதா. இப்ப இந்த புள்ளியை நாங்க அழிக்கிறோம். எப்படி அழிக்கிறது சொல்லுவோம்? எப்படி நாங்க அழிக்கலாம்? சோப் போட்டு கருவுறதா? எப்படி அழிக்கிறது என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் அதற்காக உடனே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இப்படி நான் உடனே அல்லாஹ்விடத்தில் அதற்காக என்ன செய்யறது? நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ், நான் தவறை செய்துவிட்டேன், மன்னித்து விடு. நான் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்து மீள்வது. அல்லது நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்வது. ஒரு நன்மையான காரியத்தை செய்வது அதை அழித்து விடும். அதற்கு மாற்றமாக ஒரு என்ன செய்யறாருன்னு சொன்னா, தொடர்ந்து அடுத்து 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 பாவங்கள் செய்ய செய்ய அந்த உள்ளத்தில் கரும்புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும். கடைசியில் அந்த உள்ளத்துடைய நிலை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நன்மையும் அது உள்வாங்காது, வெளியே தான் தரும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அது உள்வாங்க தயாரில்லை. அதுக்கு பெரிய சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படும். நன்மையான சகோதரர்களே, நாம் எப்போதும் உள்ளத்தை உயிரோட்டம் உள்ளதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக நினைவு கூறுமாறு சொன்ன ஒரு விஷயம் தான் என்னவென்று சொன்னால், அதாவது மரணம். நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய இந்த மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அதாவது எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உணவு, கலாச்சாரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமைக்குரிய அடையாளங்களை சொல்லும் போது நீங்க முஸ்லீம் இந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் மறுமைக்குரிய அடையாளங்களை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னாங்க? அதாவது ஆடு வைத்துக் கொண்டிருந்த, பாதைகளற்ற, போதிய ஆடைகளற்ற ஒரு சமூகம் என்ன செய்வார்கள்? கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போடுவார்கள். இது குறையல்ல. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுது என்றால், அதாவது உலக வாழ்க்கையினுடைய மோகங்கள் அதிகரிக்கும், ஆடம்பரங்கள் அதிகரிக்கும் என்பதை சொல்றாங்க. அதே போன்று ஒரு பெண் என்ன செய்வார்? அந்த பெண் தனது எஜமானியை பெற்றெடுக்கக்கூடிய, அதாவது என்ன சொன்னால், ஒரு அடிமை பெண் தனது எஜமானி, அதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அடிமைகளாக நடத்துவார்கள். அப்ப இது என்னது? பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மோகத்தை தான் சொல்கிறது. இப்ப நாங்கள் இப்படி என்னது உலக பொருளாதார மோகம் இப்படி வாழ்கின்ற போது உள்ளம் என்ன செய்கிறது? அறியாமலேயே அதிலே மூழ்கடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உள்ளத்தை நாம் உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறைகள்ல நாம் மௌத்தை நினைவு கூறுவது மிக முக்கியமான ஒன்று. மரணத்தை நினைவு கூறுவது என்பது முக்கியமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இதை நினைவு கூறுமாறு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்க. இன்ன அஹதக்கும் இதா மாத், உங்களை யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அவர் அந்த கபருடைய வாழ்க்கை அவருக்கு ஆரம்பிக்குது. கியாமத்துடைய நாள் வரை அந்த வாழ்க்கையில் தான் அவர் இருக்க போகிறார். அந்த மண்ணறை வாழ்வு, அந்த மண்ணறை வாழ்வு, அந்த வாழ்வில் அவருக்கு என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு நாளும் அவருக்கு சுவர்க்கமும் நரகமும் எடுத்து காண்பிக்கப்படும். அவர்
என்ன எடுத்து காண்பிக்கப்படும்? சுவர்க்கமும் நரகமும் எடுத்து காண்பிக்கப்படும். அருமையான சகோதரர்களே, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை எடுத்து காண்பிக்கப்பட்டு நீங்க சொர்க்கத்துக்குரியவர். நரகத்துக்குரியவர் என்று சொன்னால் இதுதான் நீ தங்கக்கூடிய இடம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது உலக ரீதியான எவ்வளவு பெரிய வேதனை. அவன் கியாமத்து நாள்ல எழுப்பப்படும் வரை என்ன செய்யப்படும்? அவனுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படும் சொர்க்கத்துக்குரியவர்டா இதுதான் நீ தங்க போகிற மாளிகை, பாக்கியது, சுப்ஹானல்லாஹ், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சுவர்க்கம். அதே நேரத்தில் அவன் நரகத்துக்குரியவனா, நரகம் ஒவ்வொரு நாளும் எடுத்து காண்பிக்கப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு அவனுக்கு வேதனையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் ஏன் சொன்னாங்க என்றால், நாம் நம்மை மரணத்துக்காக மௌத்துக்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, உண்மையில் நாம் நம்மை மௌத்துக்கு மரணத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஆதாரம் என்ன? இந்த ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது நாம் எம்மை மரணத்துக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய பெரிய சான்று, பெரிய ஆதாரம் என்ன? அங்க நாங்கள் அந்த கபரிஸ்தானுக்கு போய் ஒரு இடத்தை நமக்காக முன்பதிவு செய்து விட்டு வருவதா, அல்லது நம்முடைய கஃபனை நாம் முன்கூட்டி வாங்கி வைப்பதா என்றால் இல்லை, அவைகள் இல்லை. நறுமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க, உஹதில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை கஃனிடுவதற்கு போதிய கஃன் இருக்கவில்லை. அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, கால் பக்கம் தெரியுது, அந்த பக்கம் மூடினால் தலை பக்கம் தெரியுது. இப்படிதான் அடக்கப்பட்டார். அவர் யார்? மிகப்பெரும் ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தான் மரணிக்கிறார். என் அருமை சகோதரர்களே, நாம் உண்மையில் மௌத்துக்கு மரணத்துக்கு தயார் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமும் அடையாளம் என்று சொன்னால், இப்ப நானும் நீங்களும் எந்த பாவத்திலும் இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் எந்த பாவத்திலும் கரண்ட் இப்ப எடுத்தீங்கன்னா எந்த பாவம் எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களோட உள்ளத்தை நீங்க உங்களை கை வைத்து நீங்க கேளுங்க, எனது உள்ளத்தில் நான் கை வைத்து கேட்கிறேன். இப்ப நான் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறேனா? எந்த பாவத்துக்கும் நான் அடிமையாகாமல் இருக்கிறேனா? சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? சில பாவங்களுக்கு அவங்க அடிமையாகிறார்கள். அடிமையாக அவர்களே தோல்வியை ஏற்றுக்கொண்டு என்ன முடிவு செஞ்சுட்டாங்க? இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, மற்ற எல்லா பாவத்தையும் விடலாம், ஆனா இந்த பாவத்தை என்னால் விட முடியாது என்று அவர்கள் என்னது மனதளவில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அடிமையாகி விட்டார்கள். இந்த மௌத்துக்கு தயாரானவர்கள் அல்ல. நீங்க உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும், நான் என்னோட உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும். நான் இப்போது எந்த பாவமும் என்னிடத்தில் இல்லை, நான் எந்த பாவத்துக்கும் பழக்கப்பட்டவன் இல்லை, நான் சினிமாவுக்கு அடிமை இல்லை, நான் போதை வஸ்துக்கு அடிமை இல்லை, நான் வட்டிக்கு அடிமை இல்லை. இப்படி என்னென்ன பாவங்கள் இருக்கோ எந்த பாவம் என்னிடம் இல்லை. எப்படிங்களா என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், நாம் யார்? நாம் மௌத்துக்கு தயார். அப்ப என்ன பொருள்? நாம் எமது பாவங்களுக்கு எல்லாம் தௌபா செய்து விட்டோம். நாங்க என்ன செய்யறோம்? இல்லை, இன்னென்ன லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில பாவங்களுக்கு இன்னும் தௌபா செய்யல, முடியாமல் இருக்குது. என்ன? ஒருத்தர் தௌபா செய்வார், இதுக்கு கூட சினிமா பார்க்கறது இல்லைன்னு தௌபா செய்வார். புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும், மரம் மாற்றுவார். என்ன செய்வாரு? இதை மாத்திரம் பார்த்து அடுத்து திரும்ப என்ன செய்வோம்? தௌபா இப்படி போறது, இது சரியில்லை. எனவே நறுமையான சகோதரர், முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நானும் நீங்களும் மரணத்துக்கு தயார் என்பதற்குரிய பெரிய ஆதாரம் இப்ப எமது வாழ்க்கையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் மௌத்துக்கு உண்மையில் தயார், மரணத்துக்கு நாம் தயாராக இருக்கிறோம். என் அருமை சகோதரர்களை, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நல்லா புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை. நமது வணக்க வழிபாடுகள் இருக்குதா இல்லையா, அதுக்கு முக்கியமானது தொழுகை. அது மிக முக்கியமானது என்ன? தொழுகை. இப்ப நான் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில அந்த உண்மையான உயிரோட்டம் இல்லாமல் இருக்குது. சிலருக்கு அந்த விரிவுகள் இருக்கலாம், நான் பொதுவாக பேசுறேன். நான் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில அந்த உண்மையான இன்பம் நமக்கு இன்னும் கிடைக்கிறது. அந்த தொழுகையில் உண்மையான ரசூலுல்லாஹ் சொன்னாலே, தொழுகை தான் எனக்கு கண் குளிர்ச்சி, தொழுகை தான் எனக்கு மன நிம்மதி. அப்படியான ஒரு தொழுகை இதுவரைக்கும் நாங்கள் தொழுகிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை தான் எனக்கு கண் குளிர்ச்சின்னு சொன்னாங்க, தொழுகை தான் எனக்கு மன நிம்மதின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் இப்போ எவ்வளோ காலமாக தொழுது கொண்டிருக்கிறோம்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் தொழுது கொண்டிருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கண் குளிர்ச்சியான தொழுகை நாங்கள் இதுவரைக்கும் தொழலையே.
இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப தொழுகையில நாங்க சொல்றோம் என்ன, தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பதற்கு தொழுகையில சில விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக அந்த சூறாக்களை அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுவது, திக்ர்களை அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுவது, இதுக்கு எல்லாம் ஒன்று இருக்கு. தொழுகையில் அந்த இன்பம் உள்ளச்சம் அதை நாங்கள் பெறுவதற்கு இந்த அனைத்துக்கும் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் மிக முக்கியமானது. என்னவென்று சொன்னால், நாம் எல்லா பாவங்களையும் விட்டு விட்டோம் என்று சொல்லலாம். எந்த பாவம் எனது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குறிப்பாக தனிமை, நல்லா புரியும், குறிப்பாக தனிமையில் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. தனிமை என்றால் உங்களை அல்லாஹ்வை தவிர அங்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை. உங்களுக்கு பாவத்தை செய்வதற்கு எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டிருக்குது, எந்த தடையும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு தடை தான் இருக்குது. அது என்ன தடை சொல்லுங்க? அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களை தடுக்குதான். அது உண்மையில் உங்களை தடுத்தால் நீங்க தொழுகையில இன்பம் காணலாம். அதாவது மற்ற இபாதத்துகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு அந்த உண்மையான இன்பத்தை நீங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால், அந்த உண்மையான இன்பம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லா பாவங்களை விட்டு விடுபட வேண்டும். ஒருவர் சொல்லுகின்ற அழகான வார்த்தையை பாருங்க. அதாவது பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவி, அதாவது பாவம் செய்யக்கூடியவன் ஒரு பாவி எப்படி கேட்கிறான்னு சொன்னா, நான் இவ்வளவு பாவம் செய்து கொண்டு வருகிறேனே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு வருகிறேன், எனக்கு எந்த ஒரு தண்டனையும் வரவில்லை. அப்படி ஒருத்தர் உள்ளத்துல வரும். அவனா செய்தா என்ன கூட சிந்தனை போடுவான். என்ன சொல்லுவான்? உனக்கு எந்த பிரச்சனையும் நீ என்ன செய்யலாம், தொடர்ந்து பாவத்துக்கு இருக்கிறான்னு கூட செய்தா போடுவோம். அப்ப அந்த பாதையுடைய உள்ளத்துல எப்படி வருதுன்னு சொன்னா, நான் இவ்வளவு பாவம் செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு தண்டனையும் வரவில்லையே. இப்படி அவன் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை, அல்லாஹ் இபாதத்துடைய இன்பத்தை அந்த உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டான். வணக்கத்துடைய இன்பம் இருக்குது, தொழுகைக்கு ஒரு இன்பம் இருக்குது, நோன்புக்கு ஒரு இன்பம் இருக்குது, சதகாவுக்கு ஒரு இன்பம் இருக்குது, குர்ஆனை ஓதுவது அதில் ஒரு இன்பம் இருக்குது, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ர்கள் ஒரு இன்பம் இருக்குது. இதெல்லாம் இன்பம், இதெல்லாம் டேஸ்ட் இருக்குது, ஹலாவா, இதுக்கெல்லாம் ஒரு இன்பம் இருக்குது, ஈமானுக்கு ஒரு இன்பம் இருக்குது. இந்த இன்பத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். இதுதான் மிகப்பெரும் தண்டனை, மிகப்பெரிய தண்டனை, பாவத்தில் உள்ளவர்களுக்குரிய பெரும் தண்டனை. அந்த நன்மைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுடைய இன்பத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். உங்களுக்கு ஒரு அறிஞர் சொல்றார், சாபித்துல் குனானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், அதாவது இரவு வணக்கம் இருக்குதா இல்லை, இரவு தொழுகை, இரவு தொழுகையில நான் 20 வருடம் போராடினேன் சொல்றார். 20 வருடம் நான் இரவு தொழுகையில் போராடினேன். 1 நாட்கள் அல்ல, 20 வருடம். அவர் சொல்றாரு, அதற்கு பிறகு நான் 20 வருடங்கள் அந்த தொழுகையில் இன்பம் கண்டேன் என்று சொல்றார். 20 வருட போராட்டத்துக்கு பிறகு அவர் சொல்றார், நான் 20 வருடம் அந்த வணக்கத்தில் இன்பம் கண்டேன். நன்மையான சகோதரர்களே, நாங்கள் உலக விஷயங்கள்ல என்ன செய்வோம்? அப்படி அக்கு வேற ஆணி வேறாக வர்ணிக்கிறோம். எதை கேட்டாலும் சொல்லுவோம், அந்த விஷயங்களை ருசிச்சு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் மார்க்க விஷயங்கள் வரும்போது குடும்பமுக்கு அலட்சியங்கள் நிறைய வருது, பாவங்கள். அப்ப நாம் தொழுகையில் உண்மையான இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கண் குளிர்ச்சியான 2 ரக்காத் எனது வாழ்வில் தொழ முடியவில்லை என்றால் என்னை பொருள் துர்பாக்கியவான் வேறு யாரும் இல்லை. வேறு நன்மையான சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் அந்த உண்மையான இன்பத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவங்களில் எல்லா பாவங்களையும் விடுபட வேண்டும். உங்களுக்கு தெரியும், மறுமையில் நிழலே இல்லாத அந்த மறுமையில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தினருக்கு நிழல் வழங்குகிறான். அதுல நீங்க ஒரு சாரார பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தை சொல்றாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அதில் ஒரு சாரார் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை நீங்க எப்படி விளங்குறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர், அந்த சாரார் யார் என்றால் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பட்டிருக்கும் என்று சொல்றாங்க. இவருக்கு நிழலே இல்லாத மறுமையில் நிழல் கிடைக்கும், ஜியாசை இல்லை, அல்லாஹ்வுடைய வழியில் போரிட்டு ஷஹீதாகல. ரசூலுல்லாஹ் இவருடைய சிறப்பு மறுமையில் நிழல் கிடைக்கக்கூடிய 7 சாரார் வருவார். யாரு? அவருடைய உள்ளம் மஸ்ஜித்
மஸ்ஜிதோடு தொடரக்கூடியதாக இருந்தது. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? நபியான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்களா, நாங்கள் தொழுகையில் இருக்கிறோம், ஆனால் உள்ள தொழுகையிலே இல்லை. நாம் என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது நாம் தொழுகையில் இருக்கிறோம், நம்ம உள்ள தொழுகையில் இருந்தா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் பிசினஸ் தான் இருப்பார், இவர் கொடுக்கல் வாங்கல தான் இருப்பார், இவர் வீட்டுல தான் இருப்பார், இவர் குடும்பத்தோட தான் இருப்பார், இவர் பெட்ல தான் இருப்பார், ஆனா உள்ள மஸ்ஜிதோட இருக்கும். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேறுபாடு. அவர் பிசினஸ் இருப்பார், தொழில் இருப்பார், அவர் கம்பெனியில் இருப்பார், கொடுக்கல் வாங்கல இருப்பார், ஆனால் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இருக்கும். நமக்கு நமக்கு இந்த ஹதீஸுக்கு மத்தியில் பிரச்சனை என்ன சொன்னா, நாம் மஸ்ஜிதில் இருக்கிறோம், ஆனால் நமது உள்ளம் மஸ்ஜிதில் இல்லை, நமது உள்ளம் வெளியில் இருக்கு. நாம் தொழுகையில் இருக்கிறோம், நமது உள்ளம் தொழுகையில் இல்லை. பெரிய கருமையான சகோதரர்களே, அமல்களுடைய அந்த இன்பத்தை நாம் அடைந்து கொள்வதாக இருந்தால் அந்த அதனுடைய அடிப்படை நாம் பாவங்களுக்கு முழுமையாக விடுபட வேண்டும். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது, தனிமைதான் ஈமான் உரசி பார்க்கப்பட வேண்டும். ஈமானிடம் தனிமையில் நாம் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. தனிமையை நாங்கள் அல்லாஹ் சோதித்து பார்க்கக்கூடிய இடம் அது. அங்கு வெற்றி பெற்றால் நாம் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவோம். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய நாளில் திஹாமா மலையை போன்று நன்மைகளோடு வருவார்கள். திஹாமா மலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது போன்று மலைகளை போல் நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அவருடைய நன்மைகள் எல்லாம் காற்றில் பறந்து செல்கிறதை புழுதி, அது போன்ற அந்த நன்மைகள் எல்லாம் அப்படி பறக்க அடிக்கப்படும். எந்த பெருமதி மற்ற போகும். என்ன காரணம்? சஹாபாக்கள் யார் சொல்ல, என்ன பிரச்சனை? அவர்கள் பிரச்சனை அவருடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறுவார்கள். அவங்க தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை கோடுகளை எல்லாம் மீறுவார்கள். அதனாலதான் என்ன செய்யப்படும்? மறுமையில அவன் நன்மைகள் எந்த பயனற்று போகும். எனவே நன்மையான சகோதரர்களே, நாம் இந்த உலக வாழ்வு நமக்கு தரப்பட்டது மறுமையை நாம் தயார்படுத்துவதற்காக. அதற்காக நமக்கு தரப்பட்டது நமது மன்னரை வாழ்வை நாம் தயார்படுத்துவதற்காக. அது அந்த நோக்கத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10-15 நிமிஷம், அதாவது கேள்வி பதில். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக கொடுக்கப்படுகிறது. எனவே பெண்கள் பகுதியில் இருந்தால் அதே போன்று ஆண்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய வாய்ப்பு விரும்பி கொஞ்சம் கேளுங்க. நம்மளுக்கு தொழுதா அந்த தொழுகை வந்து கூடுமா கூடாதா? அப்போ வந்து நமக்கு அறியாது, ஒரு ஜனாசா இருக்கா 2 ஜனாசா இருக்கான்னு தெரியாது. வேற இடத்துல இருந்து ஒரு ஜனாசா வந்து அந்த இடத்துல தொழு வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம தொழுதா அந்த ஜனாசாவுக்கு நமக்கு கூடும் இல்லையா? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சகோதரருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது நாம் ஒரு ஜனாசா தொழுகை பள்ளியில் தொழுவிக்கப்படுகிறது. நாம் அந்த ஜனாசா தொழுகை கலந்து அதுக்கு பிறகு மறுபடியும் மம்பராவில் குழு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அது கலந்து கொள்ளலாம்னு சொன்னால், அதாவது தாராளமாக கலந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு ஜனாசா தொழுகை வைக்கும்போது திரும்ப அதே ஜனாசாவுக்காக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். அது தொடர்பாக வரக்கூடிய பல செய்திகள் வருது. அதில் ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒருவருடைய ஜனாசா தொழுகையில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி சிரமம் ஏற்படும் என்று கருதி அவங்க ரசூலுல்லாஹி அறிவிக்கிறாங்க. அந்த ஜனாசா தொழுகை நடத்தி அவங்க அடக்கம் செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த கபரின் பக்கமாக செல்லும் போது அந்த புதிய ஒரு கபராக இருந்து கேட்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மரணிச்சிட்டாரு, நான் ஒரு சிரமம் ஏற்படும் நான் அவங்க அறிவிக்கலை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் நபிகள் அவர்களோடு அந்த தொழுகையில் கலந்து கொண்டாங்க என்பதை நான் பார்க்குறோம். அப்போ தொழுதவங்க அது இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த அடிப்படையில் தொழுதவங்களுக்கு தாராளமாக மறுபடியும் என்ன செய்யலாம், ஜனாசா
தொழுகையில் அவர் கலந்து கொள்ளலாம். இந்த ஜனாசா தொழுகையுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா துஆ. உடனே அவர் எதுவும் கிடையாது அந்த தொழுகையில். 4 தக்பீர்கள். அப்போ அந்த தக்பீர்களில் மிக பிரதானமான பகுதி என்னன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுக்காக அந்த ஜனாசாவுக்குரியவர்களுடைய மரபை வாழ்க்கைக்காக மன்னரை வாழ்க்கைக்காக கேட்கப்படுகின்ற அந்த துஆ என்பது முக்கியமான பகுதி. இந்த மாதிரி ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி அவர்களை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை பற்றி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க அவங்க மரணிச்சிட்டாங்க. அவங்க மரணித்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஏன் அதை எனக்கு தெரியப்படுத்தவில்லை, அந்த செய்தியை ஏன் எனக்கு அறியப்படுத்தவில்லை என்று சொல்லிட்டு அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கபரை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. போய் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அந்த பெண்ணுக்காக ஜனாஸா தொழுகை தொழுதார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர், முக்கியமான வார்த்தை, இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூகத்துன் துர்பத்துன் அலா அஹ்லிஹா. அதாவது இந்த கபர்கள் இருக்குது, இது இருளால் மூடப்பட்டிருக்கிறது. அது உள்ளவங்கிறது அந்த கபர் இருள்களால் மூடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பிரார்த்தனை கொண்டு அவர்கள் என்ன செய்யறான், பிரகாசமாக்குறான் என்ற ஹதீஸ். எனவே இது ரசூலுல்லாஹ் மட்டும் இந்த சிறப்பு இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் தொழுகையில் இன்னும் ஹதீஸ்கள் இருக்கிறது. இதில் நாங்கள் பெற வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இன்னொரு சட்டத்தை நாங்கள் பெற வேண்டும். என்னவென்று சொன்னால், இப்போ நாங்கள் உதாரணமாக நம்ம நெருங்கிய உறவினராக ஒருத்தருக்கு ஜனாஸா தொழுகை நமக்கு தொழ முடியாது. நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஊரில் ஜனாஸா நடக்குது, ஊரில் அந்த தொழுகையெல்லாம் நடக்குது, அதுக்குள்ள முடிச்சு அவங்க அடக்கம் செய்யறாங்க. இப்போ நான் வெக்கேஷனில் போய் என்ன செய்யலாம், அங்கே போய் ஜனாஸா தொழுகை அந்த கபருக்கு முன்னோக்கி தொழ முடியுமாட்டா தொழலாம். இந்த ஹதீஸ் ஆதார அடிப்படை என்ன செய்யலாம், தொழ முடியாத தொழலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மறைவான ஜனாசான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஊரில் மறைச்சா இங்கே சொல்லுவாங்க, தொழுகை நடத்துவாங்க. இதை பொறுத்தவரையில் இதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். நஜ்ஜாஷ் மன்னருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தொழுகை நடத்தினா மதீனா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சாலிஹான மனிதர் மரணித்து விட்டார், ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல அங்கே வைத்து சஹாபாக்களை வைத்து தொழுகை நடத்தினாங்க. அவருக்காக தொழுகை நடத்தினாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த செய்தியின் அடிப்படையில் அவருக்கு அந்த தொழுகை நடத்தப்படாத காரணத்தால் சொல்லப்பட்டது என்பதுதான் அது சொல்லப்படக்கூடிய செய்தி. எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சோம்னு சொன்னா, இப்போ ஒருவர் மரணிச்சு அவர் கடல்ல மூழ்கியோ அல்லது வேற அவர் என்ன செய்யறார், மரணிக்கிறார், அவருக்கு தொழுகை நடத்தப்படலாம், தொழுகை நடத்தலாம். அவர் தொழுகை நடத்தப்படலை, தொழுகை நடத்த